ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராயராஸ் vlog. நம்ம இன்றைக்கி இந்த குக்கிங் vlogல என்ன பார்க்க போகிறோன்னா, அருமையான சன்னா மசாலா ரெசிபி எப்படி பண்ணுறதுனா நம்ம இந்த vlogல பார்க்க போகிறோம். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். பூரி சப்பாத்திக்கு ஏற்ற சைட் டிஷ்னு சொல்லுவேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். 2 வெங்காயம், 2 தக்காளி, ஓவர் நைட் சோக் பண்ண சன்னா அண்டு தேங்காயும் நான் முந்திரியும் கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன் பாலில். ஃபர்ஸ்ட்டு வந்து ஓவர் நைட் சோக் பண்ண சன்னா வந்து நான் ஒரு 2 விசில் 3 விசிலுக்கு நான் குக் பண்ணி எடுத்துக்கிறேன் தனியாக. அதுக்கப்புறமா நான் அரைக்க வேண்டிய திங்ஸ் அரைச்சிக்கலாம். வெங்காயம், தக்காளி, மிளகு, சோம்பு, சீரகம் இது எல்லாத்தையுமே நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிக்கிட்டு வந்துக்கலாம். ஒரு அகலமான கடாய் எடுத்துக்கிட்டு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஹோல் ஸ்பைஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே நம்ம அரைச்ச பேஸ்ட்டை அந்த எண்ணெயில் போட்டு வதக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம தேங்காயும் முந்திரி பேஸ்ட்டை அரைச்சி வச்சுக்கலாம். நம்ம அரைச்சோம் இல்லையா, அது கூடவே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்கி விடுங்க. எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நமக்கு அந்த கிரேவி வந்து எவ்வளோ திக்னஸ் ஆகுதோ அவ்வளோ டேஸ்ட் கொடுக்கும். அதுக்கு இப்போ வந்து நம்ம காஷ்மீரி மிளகா ஆட் பண்ணிவிட்டு நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் நான் ஒரு 2 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். நான் வேக வச்ச சென்னாவை இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஆட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து ஒன்று சேர நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த ஸ்டேஜில் தேவையான அளவுக்கு சால்ட் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். தென் வந்து நம்ம இப்போது தேங்காயும் முந்திரி பேஸ்ட்டும் ஆட் அரைச்சோம் இல்லையா, அதை வந்து இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிவிட்டு அதோட பச்சை வாசனை எல்லாம் போகணும் இல்லையா, ஸோ அதுக்காக நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு இறக்கணும். அப்படின்னா லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவி இறக்குனா சூப்பரான அட்டகாசமான சன்னா மசாலா ரெடி ஆகிடும். எனக்கு வந்து சப்பாத்தி சன்னா மசாலா கூட வச்சு சாப்பிட ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு என்ன காம்பினேஷன் பிடிக்கும்ன்ட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இதுதான் இதோட ஃபைனல் அவுட்புட். அருமையான சன்னா மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை எல்லோரும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஃபீட்பேக் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி தட்டி விட்டுருங்க. மறக்காமல் vlog சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட இந்த vlog ரெசிபி முடியுது. நெக்ஸ்ட் ஒரு vlogல இன்னொரு ரெசிபியோட இன்னொரு vlogல நான் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.